போர் அடிக்குது யூடியூப்ல ஏதாச்சும் பார்க்கலான்னு உள்ள போனாலே போனவங்க ரொம்ப ஹலோ கைஸ், வணக்கம்ல மாப்பிள. இப்போ ரீசெண்டாவே யூடியூப் ஓபன் பண்ணாலே சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாம் வந்துட்டு போகுது. ஆனா துரோகம் செஞ்சுட்டீங்களே. துரோகம் பண்ணிட்டோம் உண்மைதான். ஆனா இப்போ சொன்னா பாத்துங்க பச்சை பொய். அதுல கரண்டா இப்போ டெக் பாஸ் அண்ட் டெக் சூப்பர் ஸ்டாரோட பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. சுதர்ஷன்ங்கிறவரு டெக் சூப்பர் ஸ்டார்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாரு. டெக் பாஸ் சேனலை எல்லாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்றாங்க. டெக் சூப்பர் ஸ்டார் வந்து டெக் பாஸ் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனின்னு சொல்றாரு. அதுக்கு டெக் பாஸ்ல இருந்து எவிடன்ஸோட வீடியோ எல்லாம் போடுறாங்க. ஆனா அதுல யார் உண்மையை சொல்றான்னு அவங்களுக்கு தான் தெரியும். சோ நம்ம அதுக்குள்ள போவேனா. சரி, இந்த வீடியோ எதுக்காகனா, அன்னைக்கு ஒரு நாள் எப்பவும் போல நான் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி பார்த்தேன். டெக் பாஸ் அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. வெயிட் பண்ணுங்க, படிச்சு காமிக்கிறேன். எங்க இருக்கு ஹாய் நிதின், we really admire your creative work. Let me know if you're interested in collaborating with us. You can reach me at looking forward to hearing from you. என்னன்னா உங்க கிரியேட்டிவ் ஒர்க்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சு நம்ம சேர்ந்து கொலாபரேட் பண்ணலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, காத்துக் கொண்டிருக்கிறேன்னு போட்டிருக்காங்க. நான் கூட ஃபர்ஸ்ட் ஏதோ ப்ரொமோஷனுக்காகன்னு நினைச்சேன். சரி, அதை விடுங்க. இப்படி ஒரு மெசேஜை சென்ட் பண்ணிருந்தாங்க. இதே போனா 17th அக்டோபர் சுதர்ஷன் ப்ரோ ஐ குவிட் டெக் பாஸ்னு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் அந்த மெசேஜை பார்த்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட அவங்களுக்கு கால் பண்ணேன். டெக் பாஸோட எம்டின்னு சொல்லி விஜய் கார்த்திகேயன்ங்கிறவங்க தான் பேசினாங்க. மெசேஜ்ல சொன்ன மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு வேலை எடிட்டிங் ஆர் ஸ்கிரீன் பிரசன்ஸ் மாதிரி டெக் பாஸ் கூட கொலாபரேட் பண்ணலாமான்னு கேட்டாங்க. ரொம்ப ரெஸ்பெக்டோட சூப்பரா பேசினாங்க. என்னால அதுக்கு உடனே ஓகேவும் சொல்ல முடியல, நோவும் சொல்ல முடியல. நான் சொன்னேன், இப்போ நான் காலேஜ் தான் படிக்கிறேன், இப்போ உடனே என்னால் வர முடியாது, ஸோ ஏதாச்சும் இன்டர்ன்ஷிப் மாதிரி வந்து பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் டிராவல் அக்கமடேஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறோம், நீங்க வந்தா மட்டும் போதும்னு சொன்னாங்க. கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடில இருந்தே டெக் பாஸோட வீடியோஸ்லாம் பார்த்து இப்போ அவங்களே நம்மள ஒர்க் பண்ண கூப்பிடுறாங்கன்னு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டோட என்னோட இன்னொரு ஐடியில ஸ்டோரிலாம் போட்டு என்ஜாய் பண்ணிருந்தேன். அந்த 2 நாளா தின்ராஷ கையிலேயே பிடிக்கும். அப்புறம் தான் 26th அக்டோபர் ஃப்ரெண்ட் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தான். சுதர்ஷன் ப்ரோ ஐ குவிட் டெக் பாஸ்னு போட்டிருந்ததை. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது ஏற்கனவே அங்கே செமையா பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்கிறது. டீம்ல மேக்ஸிமம் எல்லாருமே செப்பரேட் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நமக்கும் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க போல. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? யாரோட சைடு மிஸ்டேக்லாம் தெரியல. அவங்க வேற க்ரோர்ஸ்ல பிசினஸ் பேசிட்டு இருக்காங்க. அவ்வளோ நாலேஜும் எனக்கு இப்போ இல்லை. 15 கோடி ரூபாய் அவங்க வந்து அந்த சேனல்ல கொடுக்கறதுக்காக கேட்டாங்க. ஜஸ்ட் சேனல். ஆனால் எப்போவுமே ஃபேஸ் வேல்யூ இருக்கிறவங்கள தான் ஆடியன்ஸ் நம்ம ஈஸியாக நம்பிடும். ஸோ 2 பேரும் பொறுமையாக வீடியோ போட்டு ஒரு முடிவுக்கு வரட்டும். நானும் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் வந்ததை பார்த்து நிறைய பிளான்லாம் பண்ணி வச்சிருந்தேன். பார்த்தா இப்போ அங்கேயே நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ நானும் இப்போதைக்கு எந்த மூவும் பண்ணல. முன்னாடிலாம் யூடியூப்ல ஜாலியாக தேவையான ஏதாச்சும் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அது கூட சேர்த்து கமெண்ட் செக்ஷனே இருந்து பார்க்குறோம். நமக்கு இந்த கண்டென்ட் அவ்வளோ முக்கியம் இல்லை தான், இருந்தாலும் அந்த மெசேஜ் வந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ. ஸோ அடுத்து யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் சூப்பராக ஒரு வீடியோவில் உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். பாய். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.